படம் வந்து கன்வின்சிங்காக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ வரவே இல்லை. இந்த படத்தை பார்த்தாது கொஞ்சம் திருந்துங்கன்ற இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட்டை எடுத்து பண்ணுறது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ஏதோ நடிக்கணும்னு நடிச்சிருக்காங்களே தவிர மருதிரம் பண்ணும்போது அது வந்து எல்லாமே வந்து அழிச்சிடலாம். அதை அழிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி எல்லாத்துலேயுமே இருக்கதா செய்யுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வாழ முடியாது. அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. மேபி அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, தேவையில்லை. படம் வந்து கன்வின்சிங்காக இல்லை. அவங்க சொல்ல வர கருத்து வந்து ஒரு உண்மை சம்பவத்தை படமாக எடுத்துருக்குறாங்க, அது நல்லா இருந்துச்சு. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெத்த தாய்க்கே வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, பெத்த பிள்ளைங்களே சேர்ந்து. அதுவும் அவங்க முதல்ல அப்போது அப்படி பண்ணுறதா இருந்தால் இவங்க சின்ன வயசுலேயே குழந்தைங்க இருக்கும்போதே பண்ணியிருந்துருக்கலாம். அவங்களுக்கு இப்போ குழந்தைங்களாம் வளர்ந்து அதுங்க ஒரு காலேஜ் படித்து அதுங்களுக்கு மேரேஜ் ஆகிற டைமில் இப்போ இவங்க அதுக்கு பண்ணி வைக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வருஷம் கழித்து பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா, முதல்லே அவங்க பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது அந்த ஒரு இடத்துல நடந்துச்சு, வேறு எத்தனை இடத்துல நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. எல்லா குடும்பத்துலையும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், வெட்டுக்குத்து தான் ஆகும். அந்த மாதிரிலாம் வேலைக்கு ஆகும். அவங்க சொல்ல வர கருத்து ஏற்றுக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியலன்னு தான் சொல்ல வரேன். விஜயன் எல்லா ஆக்டியுமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை, ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்துச்சு. ஏதோ நடிக்கணும்னு நடிச்சிருக்காங்களே தவிர அந்த எமோஷன் வந்து நமக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. ஆமாம், மற்ற எனக்கு சுத்தமாக பிடிக்கும் தெரில. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் சரி இல்லையான்னு தெரில. அந்த சுவாசிக்கு அவங்க மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி நிறைய இடத்துல இந்த யூடியூப் கண்டென்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து படத்துக்கு தேவையே இல்லாமல். அது எதுக்கு விழுந்தாருன்னு தெரில. இந்த யூடியூப் கண்டென்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அந்த படத்துக்கு தேவையே கிடையாது. நல்ல பாசிட்டிவ்னா என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் சொல்ல இல்லை போல. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எதிர்பார்த்த அந்த படம் வேறு, பட் இந்த படம் வேறு. பிச்சைக்காரனில் வந்து அந்த அம்மாவுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இல்லை, நான் எதிர்பார்த்த வந்த படம் வந்து நம்ம முத்துக்கு முத்தாக படம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நினச்சி வந்தோம். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. கான்செப்ட்டு அதான் விடோவாக இருக்கிறவங்க மறு திருமணம் பண்ணிக்கிற மாதிரி நல்ல கருத்தான். பட் வந்துட்டு இப்போ சமுதாயத்தில் வந்துட்டு எப்படி ஏற்றுக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. எனக்கு ஓகே. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க. 100% அவங்களுக்கு மார்க் கொடுக்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நடிப்பு. ஃபஸ்ட் ஹாஃபு ஹீரோ வரவே இல்லை, இருந்தாலும் அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அதை வந்துட்டு அதுக்காக அவரை பாராட்டலாம் கண்டிப்பாக. சசியும் ஓகே, ஏற்றுக்கிறதுங்கிறது இல்லை சார். எனக்கு ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது. எனக்கு ஓகே, என்னால் ஏன்னா சுச்சுவேஷன் அது மாதிரி வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு விடோவான பிறகு தவறான கண்ணோட்டத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க. அது மறுதிரம் பண்ணும்போது அது வந்து எல்லாமே வந்து அழிச்சிடலாம். அதை அழிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி, அவங்களுக்கு ஒரு லைஃபு, அப்படி பண்ணும்போது அது நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அது அதாவது மேரேஜே பண்ணிக்காமல் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்து ஒரு பொண்ணை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறதை விட அவங்க ஒரு மறுதிருமணம் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயம். அது என்னோட கருத்து அதான். ஓகே சார், நல்லா இருக்குது சார். கம்பேக் கதை ஓகே சார். அவரோட ப்ரொடக்ஷனுக்கு பாராட்டலாம். அது வந்துட்டு கமர்ஷியலாக இல்லை டாக்குமெண்ட்ரியா அது மாதிரின்னு சொல்ல முடியல. ஃபஸ்ட்டு கமர்ஷியலை விட கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்சால் விஜய் ஆண்டனி சாரை முக்கியமாக பாராட்டலாம். அவர் வந்து கமர்ஷியல் அது வந்து இப்போ ஆடியன்ஸை பொறுத்து தான் தெரியும் சார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது. அதே மாதிரி இதே மாதிரி பிள்ளைங்க பார்த்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு தான் வாழ்க்கை தன்னோட சந்தோஷம் போயிடக்கூடாது, அம்மாவையும் பார்க்கணுன்னு எங்களோட விருப்பம். இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இருக்கிறது இல்லை, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். இந்த படத்தை பார்த்தாது கொஞ்சம் திருந்துங்கன்ற. உங்கள் லைஃபு நம்மளோட இதுன்னு போயிடாத, கொஞ்சம் மாறுங்க. அம்மாவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஒரு இது பண்ணுங்க. சரி, பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவங்க தனியாக இருக்காங்க, திடீர்னு உடம்பு சரியில்லை, ஒரு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, அவங்கள யார் பார்த்துப்பா? பிள்ளைங்க கூட யாராவது இருந்தால் தானே அவங்களும் பார்ப்பாங்க. நம்ம குடும்பத்தில் நடக்கும்போது நம்ம வேடிக்கை எப்படி பார்ப்போம், அதை ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களே நடுவுலாம் கொஞ்சம் அழலாம் வந்துச்சு. அவங்க பிள்ளைங்களை நினச்சி அழுதாங்க பார்த்தீங்களா. இருக்கதான் எதுதான் கலாச்சாரத்துக்கு எதிராக இல்லைன்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே இருக்குது. கலாச்சாரன்றது வந்து எல்லாத்துலேயுமே பார்க்குறாங்க, எல்லாத்துலேயுமே இருக்கதா செய்யுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வாழ முடியாது. எடுத்துக்கிறவன் மனுஷனே சேர்த்தி கிடையாது. தன்னோட சுயநலத்தை நினைக்கிறவனை வந்து நாங்கள் மனுஷனே நாங்கள் நினைக்கிறதா இல்லை. அப்படின்னு இன்றைக்கி நாங்கள் துணிச்சலாக ஆட்டோ ஓட்டுறோம். எவ்வளோ விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். புருஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நிறைய விஷயம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம கூட நல்லா பேசுகிறவங்களே நம்மளை பின்னாடி பேச தான் செய்கிறாங்க தப்பா.
அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. இந்த படத்தில் வர மாதிரி நடந்துட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை எடுத்து பண்ணுறது, அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணுறது, அதை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது எமோஷ்னல், நமக்கு ஒரு சீனில் அழுக வருதுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் தானே. எல்லா கதையிலையுமே எமோஷன் தான் மெயின். ஒரு எமோஷ்னலாக அந்த மூவி வின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவி தான். ஸோ இட் இஸ் வெரி குட். அப்படி ஒன்றும் தெரியல. அதுதான் ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணி ஊரில் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. அவங்களோட ஒப்பீனியனை தான் சொல்லியிருப்பாங்க. நமக்கு இப்போ என் அம்மா சிங்கிள் பேரண்ட், எங்கள் 2 பொண்ணுங்களே, எங்கள் அப்பா நான் 11th படிக்கிறப்ப அப்பா இருந்தேன். ஸோ அப்போது வந்து அவங்களோட யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் அவங்க எங்களை இண்டிபெண்ட்டாக வளர்க்குறப்ப எனக்கு அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. மேபி அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு, தேவையில்லை. ஸோ அது அவங்களோட ஒப்பீனியன்னா எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது.